இன்றைய முக்கிய நிகழ்வுகள். நகர பகுதியில் ஆக்கிரமிப்பு அகற்றம், நகராட்சி அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதம். மத்திய அரசின் சுத்தம் மற்றும் பசுமை அங்கீகாரம், புதுச்சேரியின் 13 பள்ளிகள் பெற்று சாதனை. மத்திய கல்வி அமைச்சகத்தின் சுத்தம் மற்றும் பசுமை பள்ளிக்கான அங்கீகாரம் திட்டத்தில் புதுச்சேரி யூனியன் பிரதேச பள்ளிகள் தேசிய அளவில் சிறப்பான சாதனையை பதிவு செய்துள்ளன. மொத்தம் 13 தேசிய அங்கீகாரங்களை பெற்று புதுச்சேரி இந்திய அளவில் 2வது இடத்தை பிடித்துள்ளது. பள்ளிகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தூய்மை, குடிநீர் வசதி, செயல்பாடு மற்றும் பராமரிப்பு, மின்சார மற்றும் திறன் மேலாண்மை, மிஷன் லைஃப் செயல்பாடுகள் ஆகிய 6 முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் இந்த அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. 2025-26 ஆண்டுக்கான மதிப்பீட்டில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த 763 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகள் 100% பங்கேற்புடன் இணைந்தன. இந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் புதுச்சேரி பகுதியில் 8 பள்ளிகள், காரைக்காலில் 8 பள்ளிகள், மாஹேவில் 2 பள்ளிகள் மற்றும் ஏனாமில் 2 பள்ளிகள் என மொத்தம் 20 பள்ளிகள் மாநில மற்றும் மண்டல அளவிலான அங்கீகாரத்தை பெற்றுள்ளன. மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை சார்ந்த நடவடிக்கைகளில் சிறப்பாக செயல்பட்ட 17 பள்ளிகள் தேசிய அளவிலான அங்கீகாரத்திற்காக பரிந்துரைக்கப்பட்டன. அவற்றில் 13 பள்ளிகள் தேசிய அளவிலான அங்கீகாரத்தை பெற்றுள்ளன. இதில் புதுச்சேரியை சேர்ந்த 7 பள்ளிகள், காரைக்காலை சேர்ந்த 4 பள்ளிகள் மற்றும் மாஹேவை சேர்ந்த 2 பள்ளிகள் இடம்பெற்றுள்ளன. இதன் மூலம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தரவரிசையில் புதுச்சேரி 2ஆம் இடம் பிடித்துள்ளது. குறிப்பாக காலாப்பட்டு, குப்பம் அரசு தொடக்கப்பள்ளி தேசிய அளவில் முதலிடம் பெற்றுள்ளது. மேலும் குருமாம்பாக்கம் டாக்டர் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப்பள்ளி, வம்புப்பேட் அரசு தொடக்கப்பள்ளி, கீழக்காசக்குடி அரசு தொடக்கப்பள்ளி உள்ளிட்ட பல பள்ளிகள் தேசிய தரவரிசையில் முன்னணி இடங்களை பிடித்துள்ளது. 2021-22ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரி தொடர்ந்து தேசிய அளவிலான அங்கீகாரங்களை பெற்று வருகிறது. இதற்கு முன்பு 6 தேசிய விருதுகளை பெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு 15 தேசிய அங்கீகாரங்களை பெற்று புதிய சாதனையை படைத்துள்ளது. இந்த சாதனைக்கு காரணமான ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழுக்களுக்கு பள்ளி கல்வி இயக்கம் பாராட்டு தெரிவித்துள்ளது. மேலும் பள்ளி வளாகங்களை தூய்மையான, பசுமையான மற்றும் நிலைத்தன்மை கொண்ட கற்றல் சூழலாக மாற்றுவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது. ரங்கப்பிள்ளை வீதியில் ஆக்கிரமிப்பு அகற்றம், நகராட்சி அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதம். ரங்கப்பிள்ளை வீதியில் நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கையின் போது வியாபாரிகள் மற்றும் அதிகாரிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. புதுச்சேரி நகரின் முக்கிய வர்த்தக மையமான ரங்கப்பிள்ளை வீதியில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் நகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டனர். அப்போது சில கடைகளின் முன்பாக வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் மற்றும் அமைப்புகள் அகற்றப்பட்டன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வியாபாரிகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருந்த சில கடைகளின் அமைப்புகளையும் அதிகாரிகள் அகற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் வியாபாரிகள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதிகாரிகளின் நடவடிக்கை அடாவடித்தனமாக இருப்பதாக வியாபாரிகள் அதிருப்தி தெரிவித்த நிலையில் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டன. ஆசிரியர்களாக ஆன பிறகு உடற்பயிற்சி வகுப்புகளை கடன் வாங்கி வேறு பாடத்தினை நடத்தாதீர்கள், கல்லூரி விழாவில் மாணவர்களுக்கு அமைச்சர் GNS ராஜசேகரன் அன்பு கட்டளை. காரைக்கால் மாவட்டம் நேரு நகர் பகுதியில் இயங்கி வரும் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரியில் கல்லூரி ஆண்டு விழா மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி மாநில அமைச்சர் GNS ராஜசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பட்டப்படிப்பு முடிந்து செல்லும் மாணவிகள் விளக்கு ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் அமைச்சர் GNS ராஜசேகரன் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் GNS ராஜசேகரன், என்னை பற்றி பேசும்போது நான் கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பவன் என்று குறிப்பிட்டார்கள். நான் கல்விக்கு மட்டுமல்ல விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் அளிப்பவன் என்றார்.
தற்போது கல்லூரியில் நீங்கள் மாணவர்கள், பின் நாட்களில் நீங்கள் ஆசிரியர்கள் ஆகலாம். அப்படி ஆசிரியர்கள் ஆன பின்பு உடற்கல்வி பயிற்சிக்கென உள்ள வகுப்பை கடன் பெற்று வேறு ஏதேனும் பாடத்தினை நடத்தலாம் என நினைக்காதீர்கள். அப்படி நடத்தினால் அது மாணவர்களின் கவனிக்கும் திறனை குறைத்துவிடும் எனவும், இந்தியாவை கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மேம்படுத்த முக்கிய காரணமாக உள்ள மாணவர்களை உருவாக்க உள்ள வருங்கால ஆசிரியர்களுக்கு இதை அன்பு கட்டளையாக வைப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளையும் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் அமைச்சர் GNS ராஜசேகரன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை ஆட்சியர் பக்கிரிசாமி, கல்லூரியின் முதல்வர் கந்தவேல் உள்ளிட்ட பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி MLA ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி புதிய பேருந்து நிலையங்களில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அங்கு கடைகள் கட்டி முடிக்கப்பட்டு இன்னும் பயன்பாட்டிற்கு வரவில்லை என்றும், அங்கு உள்ள பழக்கடைகளுக்கு இன்னும் மின்சாரம் வழங்கப்படவில்லை என்றும் மக்கள் தெரிவித்தனர். மேலும் இதேபோல் உப்பளம் பகுதியில் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் அருகே தெருக்களில் மீன் விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக கட்டப்பட்ட மீன் அங்காடி கட்டி முடிக்கப்பட்டு பல ஆண்டுகளாகியும் இன்னும் அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு தராமல் இருக்கிறார்கள். இதையும் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் முன்னாள் MLA ரிச்சர்ட் ஜான்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, தொண்டரணி தலைவர் மதன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிய கழிப்பறை வளாகம் திறப்பு. மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கிய MLA கார்த்திகேயன். புதுச்சேரி அருகே உள்ள கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் புதிதாக கட்டப்பட்ட கழிப்பறை வளாகத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் தலைவர் ரோட்டரியன் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய கழிப்பறை வளாகத்தை மாணவர்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். தொடர்ந்து பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கல்வி உபகரணங்கள் மற்றும் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. மேலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கப்பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பொன்னாடை போர்த்தி பாராட்டு தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆளுநர் PDG ரோட்டரியன் சாம், பள்ளி துணை முதல்வர் N பாக்கியலட்சுமி, உதவி ஆளுநர் ரோட்டரியன் தினேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் முன்னாள் தலைவர்கள், உறுப்பினர்கள், ரோட்டரியன்கள், பஜனூர் திட்ட தலைவர் இளங்கோ, திட்ட ஒருங்கிணைப்பாளர் வீரமணி, செயலாளர் சுரேஷ்குமார், பொருளாளர் மகேஸ்வரன், கிளப் நிர்வாகம் பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்கர் பாபு ரெட்டியார், காங்கிரஸ் மாநில செயலாளர் கோனேரி லோகையன், திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் லோகையன், ரோட்டரி நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மாணவர்களின் கல்வி மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் உற்சாகமான சூழலை ஏற்படுத்தியது. கீழக்காசாக்குடி அருள்மிகு சீதலா தேவி மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் கீழக்காசாக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீதலா தேவி மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தீமிதி திருவிழாவையொட்டி கடந்த 7ஆம் தேதி பந்தல்கால் முகூர்த்தம், 12ஆம் தேதி கொடியேற்றம் மற்றும் பூச்செறிதல் நிகழ்ச்சியுடன் தீமிதி திருவிழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தீமிதி திருநாளான இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அன்ன வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக வந்து தீக்குழி அருகே அம்மன் எழுந்தருளியதை அடுத்து தீமிதி திருவிழா நடைபெற்றது. தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த தீமிதி திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓமலிங்கம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வரும் 24ஆம் தேதி விடையாற்றி உற்சவத்துடன் தீமிதி திருவிழா நிறைவடைய உள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி.
செய்திகள் தொடர்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபகர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி நினைவு தினம் காரைக்காலில் பல்வேறு இடங்களில் பாஜகவினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபகர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் 73வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் பல்வேறு இடங்களில் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் மாவட்ட தலைவர் முருகதாஸ் ஏற்பாட்டிலும், காத்தாப்பிள்ளை கோவில் உள்ள பாஜக அலுவலகத்தில் தெற்கு தொகுதி தலைவர் சிவமாணிக்கவேல் ஏற்பாட்டிலும், திருநள்ளாற்றில் திருநள்ளாறு தொகுதி தலைவர் பாலமுருகன் ஏற்பாட்டிலும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளில் புதுச்சேரி மாநில அமைச்சர் GNS ராஜசேகரன் கலந்து கொண்டு ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில பாஜக செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் உள்ளிட்ட பாஜக பொறுப்பாளர்கள் மற்றும் ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் உள்ள லெனின் நகரில் வாய்க்காலில் குப்பைகள் தேங்கியதால் கழிவுநீர் செல்ல முடியாமல் துர்நாற்றம் வீசியதுடன் கொசு தொல்லையும் அதிகரித்ததாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி MLA-வுமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினிடம் பொதுமக்கள் முறையிட்டனர். இதையடுத்து அவரது அறிவுறுத்தலின் பேரில் உடனடியாக பணியாளர்கள் அனுப்பப்பட்டு வாய்க்காலில் தேங்கியிருந்த குப்பைகள் அகற்றப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டது. விரைந்து நடவடிக்கை எடுத்து பிரச்சினைக்கு தீர்வு கண்டதாக அப்பகுதி மக்கள் MLA ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த வாய்க்கால் ரொம்ப நாளாக சீர் பண்ணாமல் இருந்தது. MLA சார்கிட்ட சொன்னோம். அவங்க உடனே ஆள் அனுப்பி இதை சீர் பண்ணி கொடுத்தாங்க. அதில் ஓரம் வாய்க்கால் நிற்கிற இடம் மறுபடியும் அது எங்களுக்கு கட்டி எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க. ரொம்ப நன்றி மார்ட்டின் சாருக்கு. மங்களம் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முதல்வர் விஜயின் 52வது பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான தளபதி விஜயின் 52வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம், இரத்த தான முகாம்கள் மற்றும் சமூக நலப்பணிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மங்களம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஆனந்த் அறிவுறுத்தலின்படி, மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டுதலின்படி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மங்களம் தொகுதி 4 முனை சந்திப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு தொகுதி தலைமை கழக நிர்வாகி MV சுகுமார் மற்றும் தொகுதி வேட்பாளர் MK சத்யா, மாணிக்க வாசகன் ஆகியோர் தலைமையேற்று ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உருவையாறு, கணுவாப்பேட்டை, மங்களம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு இலவச புடவைகள் நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டன. மேலும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் நடைபெற்றதுடன் உருவையாறு 4 முனை சந்திப்பு பகுதியில் சம்பந்தி விருந்து வழங்கப்பட்டு ஏராளமான பொதுமக்கள் பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சிகளில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு முதல்வர் விஜயின் பிறந்தநாளை உற்சாகமாக கொண்டாடினர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட வெஸ்ட் பிருந்தாவனம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மின்கசிவு காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து கட்சி அலுவலக ஊழியர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின் இணைப்பு உடனடியாக துண்டிக்கப்பட்டது. பின்னர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து தீயணைப்பு வாகனம் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தது. அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களின் துரித நடவடிக்கையால் எந்தவித உயிர் சேதமோ பெரிய அசம்பாவிதமோ ஏற்படாமல் தடுக்கப்பட்டது. இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் நன்கொடை. கதிர்காமத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 அமைப்பின் சார்பில் ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக ஒரு வெப்ப காப்பகம் மற்றும் 20 காற்று மெத்தைகள் மற்றும் தலையணைகள் வழங்கப்பட்டன. இந்த உபகரணங்களை மருத்துவக் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் உதயகுமார் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ராஜேஷ் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர்.
நிகழ்வில் PHRT 167 அமைப்பின் தலைவர் மோதிகுமார், செயலாளர் பாலாஜி, பொருளாளர் ஜெயந்த், சமூக சேவை அமைப்பாளர் கௌதம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நன்கொடையை வழங்க உறுதுணையாக இருந்த கொடையாளர்கள் கார்த்திக் மற்றும் முகேஷ் ஆகியோரும் பங்கேற்றனர். சமூக நலன் மற்றும் பொது சுகாதார மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு PHRT 167 அமைப்பு தொடர்ந்து பல்வேறு சேவை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே இந்த ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வழங்கப்பட்டதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி MLAவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி கட்சியின் மகளிர் அணி சார்பில் காமராஜ் நகர் தொகுதி 45 அடி சாலையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள், பெண்கள், முதியோர் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்ட பலரும் நீர்மோரை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் பருகி சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் MLA ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினர். ஊசுடு தொகுதி தெற்கு வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் SP வேல்முருகன் பிறந்தநாள் விழாவில் மாணவர்கள் மற்றும் முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதி தெற்கு வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் SP வேல்முருகன் பிறந்தநாள் விழா நேற்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி மாணவர்கள் மற்றும் முதியோர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் V. நாராயணசாமி, முன்னாள் முதலமைச்சர் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினரான வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சுமார் 250 மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுதுபொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் சுமார் 300 முதியோர்களுக்கு போர்வைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த நலத்திட்ட உதவி நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், பிரமுகர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். சமூக நலன் மற்றும் கல்வி முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள மொட்டைத்தோப்பு, RV நகர் பகுதிகளில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியில் MLAவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்களின் குறைகளை கேட்க சென்றிருந்த பொழுது அங்கு குப்பை தொட்டி இல்லை என்றும் பாதாள சாக்கடை மூடியில்லை என்றும் மக்கள் புகார் தெரிவித்தனர். உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இன்று அப்பகுதியில் குப்பை தொட்டி மற்றும் பாதாள சாக்கடை மூடி ஆகியவை போடப்பட்டு மக்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. இங்கே நாங்கள் குப்பைத்தட்டி இல்லைன்னு சொன்னோம். மொட்டைத்தோப்புக்கு குப்பைத்தட்டி பல வருஷமாக குப்பைத்தட்டி இல்லை. குப்பைத்தட்டி அவர்கிட்ட சொன்னோன்னே குப்பைத்தட்டி வந்துச்சு. அதே மாதிரி டைனேஜ் ஒர்க்கு நாங்கள் கேட்டோம், அதுவும் உடனே பண்ணி கொடுத்துட்டாரு. மனமார்ந்த நன்றி ஜோசப் மார்டின், எங்கள் தொகுதி MLA. மோடியின் 12 ஆண்டு கால சாதனை புத்தகம் கல்லூரி முதல்வரிடம் முன்னாள் MLA செல்வம் வழங்கினார். இந்திய திருநாட்டின் பாரத பிரதமர் மோடியின் 12 ஆண்டுகால சாதனை ஆட்சியை பாராட்டும் வகையில் நாடு முழுவதும் இருவார சேவா தின பிரச்சார இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் பாஜக மாநில முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள், MPக்கள், MLAக்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மாநில நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் பொதுமக்களை சந்தித்து பிரதமரின் சாதனைகளை விளக்கி கூறி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக முன்னாள் MLA செல்வம் தலைமையில் களித்தீர்த்தால்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் டாக்டர் கதிர்வேல் சந்தித்து பிரதமர் மோடியின் 12 ஆண்டுகால சாதனை விளக்க புத்தகம் வழங்கப்பட்டது. அப்போது அவர்களை கௌரவப்படுத்தும் வகையில் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாஜக துணை தலைவர் ஜெயலட்சுமி, கல்லூரி கணினித்துறை தலைவர் வைத்திலிங்கம், உடற்கல்வி இயக்குனர் அன்பழகன், கணிதத்துறை இணை பேராசிரியர் காளிமுத்து மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிருஷ்ணா நகர் 15வது குறுக்கு தெருவில் காலி மனை ஒன்று உள்ளதாகவும் அதில் ஏராளமான விஷ பாம்புகள், பூரான், தேல் ஆகியவை மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலும் அருகில் குடியிருக்கும் குடியிருப்பு பகுதிக்குள் வருவதாகவும் இதனால் அங்கு விளையாடும் குழந்தைகள் மிகவும் அச்சமடைந்துள்ளதாகவும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி MLAவுமான சார்லஸ் மார்டினிடம் மக்கள் புகார் தெரிவித்தனர். உடனடியாக ஆட்கள் அனுப்பப்பட்டு JCB இயந்திரம் மூலம் அந்த இடத்தினை சுத்தம்
செய்தனர். இதனால் அப்பகுதி மக்கள் சந்தோஷம் அடைந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். ரொம்ப பொலாரா காடு மேடு இருந்தது. நாங்க எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணா யாரும் வந்து செய்யல. அதுக்கப்புறமேட்டு சார்லஸ் மார்டின் சார் கிட்ட சொன்ன உடனே வந்து நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி சார்லஸ் மார்டின் சாருக்கு, ரொம்ப நன்றி. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். நகர பகுதியில் ஆக்கிரமிப்பு அகற்றம், நகராட்சி அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதம். மத்திய அரசின் சுத்தம் மற்றும் பசுமை அங்கீகாரம், புதுச்சேரியின் 13 பள்ளிகள் பெற்று சாதனை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.